திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. திரும்பவும் நம்ம டீமில் வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. 2 மேட்சாக அந்த இன்ஜுரி அப்படிங்கிறதே நம்ம கேள்விப்படலை. ஜேமி ஓட்டனுக்கு இன்ஜுரிங்க. பெரிய பிளேயருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. எத்தனை பிளேயருக்குங்க இன்ஜுரி ஆகும்? கலீல் அகமது, ஆயுஷ் மாத்ரே, அது லிஸ்ட்டு பெருசுங்க. அதை சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு அதை சொல்கிறதுக்கு கூட மைண்ட் இல்லை. ஏன்னா கடுப்பாது உண்மையாமே. எவ்வளோ பிளேயருங்க இன்ஜுரி ஆவாங்க? ஜேமி ஓட்டனுங்க நம்ம டீமோட ஒரு கடப்பார பிளேயரு. நம்ம சீசனை வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணி இப்போ பிளே ஆஃப் ரேஸில் இருக்கோம் அப்படின்னா ஜேமி ஓட்டனோட அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து பெருசுங்க. அவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவரை மிஸ் பண்ண போகிறோங்க. அவர் வந்து அஃபீஷியலாக ரூல்ட் அவுட் ஆகலை. யூகேக்கு வந்து ஸ்கேன்ஸ்க்காக போயிருக்காரு. ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன வரும்னு நமக்கு தெரியல. பட் நாளைக்கு லக்னோ கூட ஆட மாட்டார், அது கண்டிப்பாக தெரியும். பெரிய பெரிய லாஸுங்க அது. இப்போ என்ன பண்ணுறனே தெரியல. பிகாஸ் என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் நமக்கு இன்ஜுரி ஆனப்பெல்லாம் ஒரு பேட்ஸ்மேன் இன்ஜுரி ஆனால் இன்னொரு பேட்ஸ்மேன் இருந்தாங்க ஸ்குவாடில், ஒரு பவுலர் இன்ஜுரி ஆனால் இன்னொரு பவுலர் இருந்தாங்க ஸ்குவாடில். பட் ஆனால் இப்போது ஒரு ஆல்ரவுண்டர் இன்ஜுரிக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர் நம்ம டீமில் கிடையாதுங்க. அப்போ நாளைக்கு லக்னோ கூட ஒன்று நம்ம வந்து ஒரு பவுலர் கம்மியாக ஆடணும், அப்படி இல்லைனா ஒரு பேட்ஸ்மேன் கம்மியாக ஆடணும். பெரிய தலைவலிங்க. கண்டிப்பாக சென்னை வந்து என்ன ஒரு காம்பினேஷன் யோசிப்பாங்க அப்படின்னு யோசிச்சாவே வந்து எனக்கு புரிய மாட்டேது. பிகாஸ் ஸ்பென்சர் ஜான்சனை நீங்கள் வந்து ஜேமி ஓட்டன் பதிலாக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பேட்டிங் அடிவாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து பவர் பிளேயில் போட்டார் அப்படின்னா அகில் ஹுசைன், முகேஷ் சௌத்ரி, கம்போஜ் மூணு பேருமே பவர் பிளேயில் தான் போடுவாங்க. அப்படிங்கிறப்ப மிடில் ஓவர்ஸில் யார் போடுவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் வந்து மிடில் ஓவர்ஸில் போடுவாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை குர்ஜமீத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு 5 பவுலர் வச்சு மட்டுமே நம்பி சென்னை போவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்படி யோசித்தாலுமே வந்து ஜேமி ஓட்டனோட இன்ஜுரி வந்து பயங்கர மிஸ்ஸுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு குர்ஜமீத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு பிரசாந்த் வீர் ஆடலாம் அப்படின்னு தோணுது. அது என்னமோ எனக்கு கொஞ்சம் பெட்டராகுன்னு தோணுதுங்க. முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத், அன்சுல் கம்போஜ் 3 பேர்த்தை வச்சுட்டு நூர் அகமது, அகில் ஹுசைன் அண்ட் பிரசாந்த் வீர் 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சுக்கலாமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் இதுதான் நம்ம பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முன்னே இருந்த காம்பினேஷன் திரும்பி கொண்டு வர முடியாதுங்க. நீங்கள் எந்த ஒரு ஈக்குவேஷன் போட்டாலுமே அந்த ஃபஸ்ட்டு இருந்த காம்பினேஷன் நமக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்லை. பட் நம்ம கண்டிப்பாக பேட்டிங் வேணுங்க. ஏன்னா நம்ம வந்து 6 பேட்ஸ்மேன் வச்சாலாம் போக முடியாது. அகில் ஹுசைன் வந்து நம்பர் 7 வந்தால் ரொம்ப கம்மியான பேட்டிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக பிரசாந்த் வீர் நம்பர் 7 வர மாதிரி தான் நம்ம போய் ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளோட பவுலிங் காம்பினேஷன். இல்லைனா அகில் ஹுசைனுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன், பிரசாந்த் வீர், நூர் அகமது 2 ஸ்பின்னராக ஆடிட்டு நீங்கள் வந்து அகில் ஹுசைனுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் ஆடலாம். எப்படி ஆடினாலுமே வந்து நம்ம டீமுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த காம்பினேஷன் திரும்பி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிகாஸ் பிரசாந்த் வீர் வந்து ஒரு மெயின் ஸ்பின்னராக ஆடுறதுங்கிறது ஒரு பெரிய தலைவலி தான். பிகாஸ் அவர் எந்த அளவுக்கு போடுவார் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. மேபி சென்னை வந்து ஸ்பென்சர் ஜான்சனை பவர் பிளேயில் யூஸ் பண்ணிவிட்டு அகில் ஹுசைன் பதிலாக பிரசாந்த் வீர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குமோன்னு எனக்கு மைண்டில் தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க சென்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் ஓவராலாக ஜேமி ஓட்டன் திரும்பி வரணுங்க. கண்டிப்பாக வந்து அவருக்கு பெரிய இன்ஜுரி அப்படின்னா இந்த சீசன் வந்து, ஆனால் எனக்கு அதை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயங்க, இவ்வளோ இன்ஜுரி தாண்டி நம்ம வந்து 12 பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப் கதவை தட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்குள்ளே போகணும். நம்ம நம்பலாம். ஆனால் இது பெரிய ஒரு தடைங்க. இந்த தடையை எப்படி உடச்சிட்டு உள்ளே போகிறான்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு லக்னோ கூட கண்டிப்பாக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன 11 நம்ம டீம் போடுவாங்க அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இவங்க என்ன காம்பினேஷனில் போவாங்க அப்படின்னு. ஜேமி ஓட்டன் இன்ஜுரியெல்லாம் என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாரை ரிப்ளேஸ் பண்ணுவீங்க ஜேமி ஓட்டன் பதிலாக அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்ன காம்பினேஷனில் போவீங்க அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.